இச்சப்போட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 6ஓட இந்த வாரத்தோட ப்ரோமோஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ப்ரோமோ கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாளிகள் எல்லாருமே வந்து அங்கே குக்காக இருக்கிறவங்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் மாதிரியும் வந்து ரெடியாகி வந்து அவங்கள இமிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம குரேஷியோட அந்த சேஞ்ச் ஓவர் பார்க்கும்போதே செமையாக இருந்தது. நம்ம குரேஷி வந்து உமேர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி அதே மாதிரி பேசி அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஸோ ஃபுல்லாக ஷேவ் பண்ணி வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பண்ணி பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ப்ரோமோவில் வந்து அவர் பேசி காட்டின விதம், அவர் மாதிரி செஞ்ச விதம், அவர் கவுண்ட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அது உண்மையிலே செமையாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை வந்து இமிட்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் வந்து அவங்க கெட்டப்பில் வந்து வராங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அது எப்போ பண்ணாலும் செம என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இந்த டைம் இன்னும் பயங்கரமாக இருந்தது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா கௌஷிக்கை வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சி விட்டார் ராமர். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேர்னிங் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ டைம்குள்ளே வந்து குக் பண்ணுற மாதிரி. அதுக்கு உடனே வந்து 12 எபிசோடுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து முறையாக வந்து லேர்னிங், அதாவது 12 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது இந்த எபிசோட் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி விட்றத வந்து பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுவும் சௌந்தர்யாவும் வந்து பேராக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இன்க்ரீடியன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடக்குது. அதில் வந்து சௌந்தர்யா தப்பு தப்பாக கண்டுபிடிச்சி ராஜு டென்ஷன் ஆகி அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாம் குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.